வணக்கம். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது கசப்பே இல்லாம ஒரு சிம்பிளான பாவக்காய் சிப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து மெலிசா இது மாதிரி ஒரு பெரிய பாவக்காய் நான் நறுக்கி வச்சிருக்கேன். இந்த பாவக்காயை வந்து நாம முதல்ல நல்லா இது மாதிரி நறுக்கி எடுத்துட்டு அது கூட சேர்க்க வேண்டிய பொருட்களை ஒவ்வொன்றா சேர்க்க போறோம். அந்த பாவக்காயை வந்து மெலிசா நறுக்கிக்கணும். திக்கா நறுக்கணும்னா அந்த சிப்ஸ் வந்து அவ்வளவு கிறிஸ்பியா வராது. அதனால மெலிசா முடிஞ்ச அளவுக்கு மெலிசா நறுக்கிக்கலாம். இப்போ முதல்ல வந்து எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துக்கிறோம். ஒரு 10 டிராப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட வந்து நாம 3 மாவு சேர்க்க போறோம். அதாவது என்னென்னலாம் கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததா வந்து கார்ன்ஃபிளவர் வேணும், அதாவது சோள மாவு. அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். இன்னொன்னு அரிசி மாவு வந்து இப்ப நான் வந்து பிரவுன் அரிசி மாவு சேர்த்திருக்கேன், சிவப்பு அரிசி மாவு, அதுவும் 1 டேபிள் ஸ்பூன். இப்ப இதெல்லாம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது கூட நாம வந்து காரத்துக்கு வந்து சாம்பார் பொடி சேர்க்க போறேன். இப்போ சாம்பார் பொடி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். அடுத்ததா வாசனைக்கு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு, அதாவது சாம்பார் பொடி, அடுத்தது பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நாம வந்து இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம். கிளறி விடும்போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம சாஃப்டா கிளறி விடுங்க, இல்லைன்னா உடையும். அந்த இப்ப நம்ம மெலிசா வெட்டியிருக்கோம் இல்லையா பாகக்காயை, இதை வந்து ரொம்ப அழுத்தி பசிச்சோம்னா அது துண்டு துண்டா உடையும். அதனால ரொம்ப சாஃப்டா இதை கிளறி விடுங்க. இப்போ இப்படி கிளறிட்டு இப்போ வந்து நான் கலருக்காக, இது வந்து கொஞ்சம் பிரைட் கலரா இருக்கணுங்கிறதுக்காக இது கூட கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு அந்த மிளகாய் பொடியும் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் இதை கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்படி கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கும் போது அந்த பாவக்காயில உள்ள இயல்பான ஈரத்திலேயே அந்த மசாலா பொடிகள்லாம் நல்லா மாவு எல்லாம் சேர்ந்து அதோட நல்லா பைண்ட் ஆயிரும். இப்போ அடுத்ததான் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிட்டு இப்ப நாம பொரிச்சு எடுக்க போறோம். நல்லா எண்ணெய் சூடான பிறகு இப்ப லேசா போட்டு செக் பண்ணிட்டு நீங்க அப்படியே நம்ம பக்கோடா எல்லாம் போடுவோம், அதை மாதிரி ஒன்னொன்னா உதுத்து விடுங்க. உதுத்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு அதை கிளறக்கூடாது. கிளறணும்னா அந்த பாவக்காயில ஒட்டி இருக்கிற அந்த மாவு மசாலா எல்லாம் தனியா பிரிஞ்சிடும். அதனால கொஞ்ச நேரம் அது வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி விடுங்க. ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். அதாவது மெலிசா வெட்டி இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி வெந்த பிறகு நல்லா கிறிஸ்பான பிறகு இதை எடுத்து நம்ம இது வந்து காஃபியோடையோ டீயோடையோ இதை பரிமாறலாம். சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம சேர்க்கிற இந்த எலுமிச்சை சாறு மசாலாக்கள் எல்லாம் சேரும் போது அந்த கசப்பு சுத்தமா மறைஞ்சிடும். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதே சமயம் ஹெல்தியானது கூட. இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியில் அடுத்து சந்திப்போம். நன்றி.